ஓம் ஸ்ரீ குருபியோ நம. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்வரத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு ரிஷப லக்ன அன்பர்களுக்கு செப்டம்பர் 1 முதல் செப்டம்பர் 12 வரை சுக்கிரன் கன்னி ராசியிலே கேது இருக்கக்கூடிய அஸ்த நட்சத்திரத்திற்கு வருகிறார். இந்த 12 நாட்களில் சுக்கிரன் கேதுனுடைய சேர்க்கை பலன் நமக்கு நடக்கிறது. ஜென்ரலாகவே ராகு கேதுக்கள் எந்த கிரகத்தோடு சேர்ந்தாலும் அதுக்கு சில பாதிப்புகள் உண்டு. இப்போ சுக்கிரன் கேது சேர்க்கைக்கு நம்மளுடைய லக்னத்திற்கு எப்படிப்பட்ட பாதிப்புகளை செய்யும், எந்தெந்த விஷயங்களில் நம்ம கவனமாக இருக்கணுங்கிறத பார்ப்போம். சுக்கிரன் நமக்கு லக்னாதிபதி, நம்முடைய லக்னத்திற்கு 6ஆம் வீடான துலா ராசிக்கு அதிபதி. அவர் 5ஆம் வீட்டில் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் கேது கூட சேர்ந்து இந்த 1ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரைக்கும் பயணிக்கிறதுல சந்திரனை போல பலன் தருவார். ஆனால் அதே நேரத்தில் கேது சேர்க்கையின் பலனை தருவார். சந்திரனை போல பலன் தருவாருங்கிறது கம்யூனிகேஷன், ப்ரெசன்டேஷன் பவர், நல்ல அறிவு, கலைகளின் மேல் உள்ள ஈடுபாடு, மனம் விட்டு பேசுவது, நன்றாக ஆசை, பாசம், நேசம் பகிர்ந்து கொள்வது, இதையெல்லாம் ஜென்ரலாக எடுத்துக்கலாம். ஆனாலும் கூட மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரனில் கவர்ச்சிகாரகன், காமகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய பயணம் சில சஞ்சலங்களை கொடுக்கும். ஏன்னா அது 5ஆம் இடம். அதனால் பருவ கிளர்ச்சியில் உள்ள நபர்களுக்கு அது சில ஒரு தவிர்க்க முடியாத சலனங்களை ஏற்படுத்தும். அதே நேரத்தில் கேதுவும் அங்கே இருந்து அந்த கேதுவை சுக்கிரன் சேர்கிற போது அந்த கேதுவினால சுக்கிரன் பாதிப்படைகிறார். ஏற்கனவே சுக்கிரனுக்கு ஜென்ரலாக பார்க்கும்போது அது நீச வீடுன்னு சொல்லுவோம். ஆனால் உச்சம், நீச்சம், நட்பு, பகை எல்லாம் அம்சத்தில் தான் நமக்கு ஸ்ட்ரென்த்தை கவனிக்கணும். அப்போ அஸ்தம் 1ஆம் பாதத்தில் இருக்கும்போது மேஷ நவாம்சமாகவும், 2ஆம் பாதத்துக்கு செல்லும்போது ரிஷப நவாம்சமாகவும் ஆட்சி பெறக்கூடிய தன்மையும், 3ஆம் பாதத்தில் அஸ்தம் 3ஆம் பாதத்தில் சுக்கிரன் செல்லும்போது மிதுனத்தில் நட்பு பாராட்டக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்குது. ஆனால் 4ஆம் பாதத்தில் போகும்போது கடகத்தில் பகை பெறக்கூடிய அமைப்பில் அம்சத்தில் இருக்குது சுக்கிரனுக்கு. அப்போ 10ஆம் தேதி செப்டம்பர் 10, 11, 12 இந்த 3 தேதிகளில் சுக்கிரன் அம்சத்தில் பகையாக இருக்கிறார். ஆனால் கேது அஸ்தம் 1ஆம் பாதத்திலேயே இருக்கிறதுனால மேஷத்தில் இருக்கார். அப்போ கேதுவுக்கும் சுக்கிரனுக்கும் இந்த 3 தேதிகளில் பிரச்சனை ஏற்படுது. 10, 11, 12 அந்த நாட்கள் மிக ஒரு பாதிப்பாக செயல்படும். அதுபோக ஜென்ரலாகவே சுக்கிரனுடைய காரகத்துவம் என்ன அப்படின்னா ஆண்களுக்கு கலத்திரக்காரர்கள். சுக்கிரன் அப்படின்னாலே யாரை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா திருமணமாகாத பெண்களை ரெப்ரசன்ட் பண்ணுது. அப்போ அது சம்மந்தப்பட்ட உறவுகள், அது சம்மந்தப்பட்ட ஈடுபாடுகள். இப்போ நம்ம குழந்தை கூட ரிஷப லக்ன அன்பர்களுக்கு குழந்தை, திருமணமாகாத குழந்தையும் இருக்கும். இது எல்லாம் நாம் உருவகப்படுத்தி பார்த்துக்கணும். அப்போ அந்த சுக்கிரனோட கேது சேரும்போது ஏதோ ஒரு வகையில் சஞ்சலப்படுறாங்கன்னு அர்த்தம். நம்முடைய ஆழ் மனது, நம்முடைய விருப்பப்படக்கூடிய கலைகள், நம்முடைய பொழுதுபோக்கு அம்சங்கள், கவர்ச்சிக்காக நாம் ஈடுபடக்கூடிய காரியங்கள், இதில் எல்லாத்துலேயுமே இந்த கவனமாக இருக்கணும். ஏனென்றால் இந்த கேது அந்த ஒரு இன்பத்திற்கு பதிலாக துன்பத்தை ஏற்படுத்துவதற்கு தயாராக இருப்பார். ஏன்னால் அது கேது ஒரு விஷயத்தை கட் பண்ணுவார், கெடுப்பார். அதை பாசிட்டிவாக பண்ண விட மாட்டார். அப்போ இந்த காலகட்டத்தில் 1ஆம் தேதியிலிருந்து 12 வரைக்கும் கவனமாக இருக்கணும். அதில் மெயினாக 10, 11, 12, 3 தேதிகளும் நமக்கு ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதே மாதிரி நம்முடைய குழந்தைகள் நலனிலும் அந்த அக்கறை தேவை. இயற்கையில் சுக்கிரனுடைய நட்சத்திரம் எங்கே இருக்குது? நம்ம லக்னத்திற்கு 4ஆம் இடமான சிம்மத்தில் பூர நட்சத்திரமாகவும், 8ஆம் இடமான தனுசில் பூராட நட்சத்திரமாகவும், 12ஆம் இடமான மேஷத்தில் பரணி நட்சத்திரமாகவும் இருக்கார்.
அப்போ இயற்கையிலேயே அவர் வந்து நமக்கு சில இடைஞ்சல்களை பண்ணக்கூடிய கிரகமாக தான் இருக்கார் சுக்கிரன். உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் 12 பாவ உபநட்சத்திரத்தில் எந்த பாவத்துக்கு உபநட்சத்திரமாக வராருங்கிறது செக் பண்ணிக்கணும். அப்படி வரும்போது 6, 8, 12 வந்தால் நல்லதுங்க. உறவுகளுக்கு நல்லதில்லை. அதே மாதிரி நமக்கு 8, 12ன்னு வரும்போது அது அகம் சார்ந்து புறம் சார்ந்து ரெண்டுக்குமே நன்மை இல்லை. ஒரு வேலைன்னு எடுத்துக்கிட்டால் கூட இந்த வேலையில் வந்து நம்மளை கஷ்ட நஷ்டப்படுத்தி பார்க்கறது அந்த 8, 12 பாவங்கள். அதனால் அது நம்ம ஜாதகத்தில் சுக்கிரன் எப்படிப்பட்டவங்கிறது நம்ம பார்த்துக்கணும். நட்சத்திர சூத்திர முறைப்படி கணிச்சு பார்த்துக்கணும். நட்சத்திர பொட்டன்ஷியல் படி 4, 8, 12ங்கிற ஒரு கெட்டவர் ஆயிடுறாரு. 4, 8, 12ல் சுக்கிரன் வந்து யாருடைய ஜாதகத்தில் சொந்தமாக நட்சத்திரத்திலேயே வலுத்து இருக்காரோ அவங்களுக்கு அந்த 4, 8, 12 தீவிரமாக செய்யும் இந்த சுக்கிரனுடைய திசாபுத்திக அந்தரத்தில். அப்போ நமக்கு திசாபுத்தி அந்தரம் நடக்கக்கூடிய கிரகங்கள் சுக்கிரனுடைய தொடர்பில் இருக்குதாங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம். நான் ஜென்ரலாக பொது பலனையும் சொல்கிறேன், தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எப்படியெல்லாம் பார்க்கணுங்கிறதையும் சொல்கிறேன். அதனால் உபநட்சத்திரம் என்பது மிக மிக துல்லியமானது. இப்போ நம்ம ராசி பலனில் நட்சத்திர சர்க்கியூட்டை பேஸ் பண்ணி நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். உபநட்சத்திரத்தில் அதை விட துல்லியமாக போகும்போது இன்னும் கூட நமக்கு அதிகாரிகள் மாறும். 12 பாவ அதிகாரிகள் இப்போ ரிஷப லக்னத்தில் நீங்கள் பிறக்கிறீங்கன்னா 9 புள்ளி இருக்கு பாதம். கார்த்திகை 2, 3, 4 பாதத்தில் பிறக்கும்போது உங்களுக்கு சூரியனுடைய ஆதிக்க குணம் இருக்கும். அதே மாதிரி ரோகிணி 4 பாதத்தில் பிறக்கும்போது சந்திரனுடைய ஆதிக்கம் இருக்கும். அதுபோக மிருகசிரீஷம் 1, 2 பாதங்களில் பிறக்கும்போது லக்னம் அமையும் போது செவ்வாயினுடைய ஆதிக்கம் இருக்கும். அப்போ இந்த பாதத்துக்குள்ள கூட நம்ம வித்தியாசம் இருக்கும். அது பாதம் அம்சத்தில் என்ன அம்சம் வாங்குதுங்கிறதுக்கு பேர் தான் அந்த கேரக்டர் டிசைன் பண்ணுது. ரோகிணி 1ஆம் பாதத்தில் பிறந்தால் மேஷனம் அம்சம். அப்போ என்ன ஆகும்னா நம்மளுக்கு சுயபலம் அதிகரிக்கும். 2ஆம் பாதத்தில் பிறந்தால் லக்னமே வந்து வர்க்கோத்தமம் அடையுதுன்னு அர்த்தம். ரிஷப லக்னம் அந்த இடத்துல சந்திரன் உச்சம் அல்லவா, அப்போ நமக்கு உச்சபலம் பெறுகிறதுன்னு அர்த்தம். 3ஆம் பாதத்தில் இருக்கும்போது மிதுனத்தில் அமைது, அப்போ டிபெண்டிங் நேச்சர் வந்துடும்னு அர்த்தம். அதே 4ஆம் பாதத்தில் நமக்கு லக்னம் அமையுது அப்படின்னா ஆட்சி பலம் வந்தது. கடகத்தில் சந்திரன் அம்சத்தில் ஆட்சியாக இருப்பார். அப்போ ஒவ்வொரு பாதத்துக்கும் நம்ம அம்சத்தையும் கவனிச்சுக்கணும். அதே நேரத்தில் உபநட்சத்திரம்னு பார்க்கும்போது ஒவ்வொரு நிமிடம் 2 நிமிடம் வித்தியாசத்தில் கூட நமக்கு நிறைய உபநட்சத்திர கான்செப்டுகள் மாறலாம். அப்போ துல்லியமாக இருக்கும் நமக்கு. அப்போ நம்ம உபநட்சத்திர கான்செப்ட் படி 8ஆம் பாவ 12ஆம் பாவ உபநட்சத்திரமாக சுக்கிரன் வந்திருந்தால் இந்த காலகட்டத்தில் இந்த இது வந்து தீவிரமாக நடக்கும். இப்போ நம்ம வந்து ஆசையினால மோசம் போகிறது, கவர்ச்சிக்கு அடிமையாகி அதில் அவமானப்படுறது, இது மாதிரி அந்த கோச்சார பலன்களில் நமக்கு மாறும். அதே மாதிரி இப்போ சந்திரன் வந்து உங்கள் ஜனன ஜாதகத்தில் 8ஆம் பாவம் 12ஆம் பாவ உபநட்சத்திரமாக வந்திருந்தாலும் இந்த சுக்கிரன் இந்த சந்திரன் நட்சத்திரத்தில் போகக்கூடிய காலகட்டமும் கேது கூட சேர்க்கை பெற்று இருக்கிறது காரணத்தினால அதுலேயும் அவமானம் அசிங்கம் ஏற்படும். அப்போ இதெல்லாம் நம்ம ஜனன ஜாதகத்தை கணிச்சு வச்சு நம்ம கோச்சாரத்தில் ரொம்ப டீப்பாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் தெரிய வரும். பொதுவாகவே கேது கூட சேரக்கூடிய கிரகம் பாதிப்படைகிறது. அப்போ அது 5ஆம் இடத்துல நடக்குது. இந்த 5ஆம் இடத்துல நடக்கிறதுனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அதாவது இப்போ நமக்கு 8ஆம் வீட்டுக்கு சுக்கிரனுடைய பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்குது, பூராட நட்சத்திரமாக இருக்குது. அந்த 8ஆம் வீட்டில் தான் கேதுவனுடைய மூல நட்சத்திரமும் இருக்குது. அப்போ 4, 8, 12 இருக்கிற அந்த நட்சத்திர சர்க்கியூட்டில் தான் இந்த கேதுவும் இருக்காங்க, சுக்கிரனும் இருக்காங்க. இந்த 2 பேரும் சேர்ந்துக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே குழப்பம். அதனால் ஒன்றுமில்லை, இது வந்து பொருள் சார்ந்த விஷயங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும், பாதிப்பு இருக்காது.
ஆனால் அதே நேரத்தில் உறவுகள் சார்ந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருந்துக்கிட்டோம்னா இந்த 12 நாட்களை நம்ம எச்சரிக்கையாக இருந்துக்கிட்டோம்னா ஒரு அவமானம் இல்லாமலும் நமக்கென்று எதிர்பார்த்த வகையில் ஏமாற்றம் இல்லாமலும் நீங்கள் பெற்று பெறுவீர்கள் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயமஸ். நன்றி, வணக்கம்.